Hi friends, welcome to Cook with Raji. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே ஹெல்தியானது. ஏன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து பண்ண போறோம். இது ஈவினிங் டைம்க்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பாருங்கள், கேரட்டு ஒரு 2 பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு புளிப்பு இல்லாத கட்டி தயிர் எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ் தயிர், புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் 1 கப் ரவை வந்து நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இது வந்து நம்ம காரத்துக்கு சோம்பு, சீரகம், மிளகாய் வத்தல் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மிளகாய் வத்தலை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. சோம்பு, சீரகம், மிளகாய் வத்தல் இது போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நல்லா நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ரொம்பலாம் பவுட்ரு பண்ணல, இந்த மாதிரி கொஞ்சம் தரையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம 1 by 1 எல்லாம் போட்டுக்கலாம். நான் முதல்ல எடுத்து வச்ச ரவை சேர்த்துக்கிறேங்க. இது 200 கிராம் இருக்குது ரவை. இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம தோசை மாவு, இட்லி மாவு வீட்டில் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கெட்டி தயிர் இருக்குல்ல, புளிப்பு இல்லாத கெட்டி தயிர், இதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த தயிரில் உள்ள ஈரப்பதமும் அப்புறம் நம்ம தோசை மாவு இருக்குல்ல, அதில் உள்ள ஈரப்பதமும் சேர்ந்து நல்லா ஊறணும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கட்டி ஆயிடுச்சுல கிண்டும் போது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல்ல தண்ணி ஊற்றிடாதீங்க. முதல்ல தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அப்புறம் ரொம்ப குழுன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றணும். அவ்வளோதாங்க, போதும். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சோம்ல, கேரட்டு, வெங்காயம் அதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சிடலாங்க. பாத்திரம் லைட்டாக சூடாகட்டும். சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குது. இது ஈயச்சட்டின்றதுனால சீக்கிரமாக சூடாயிரும். பாருங்கள், இந்த அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். கொஞ்சமாக எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகவுமே கடுகு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போதே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போதும். இது போட்டுட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இது நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டுங்க. ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக வதங்கினா போதும்.
நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்குவோம்ல அந்த மாதிரி வதக்காமல் லைட்டாக கொஞ்சமாக வதக்கிக்கிடுவோங்க போதும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கேரட் துருவல் இருக்குல்ல, இதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கி வரணும்னு இல்லைங்க, சும்மா பாதி வேக்காடு வெந்தால் போதும். இப்போ கேரட்டும் போட்டாச்சு. கேரட்டு கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. பாதி வேக்காடு வெந்து வந்துருச்சு. ரொம்ப முழுசாக வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம அப்படியே சூடாக மாவில் போடாமல் ஒரு கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு போடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறுனா போதும். அந்த ஸ்டவ்லேருந்து இறக்குவோம்ல, இறக்குன உடனே ரொம்ப சூடாக இருக்கும்ல, அந்த சூடு போடாமல் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் ஆறுனா போதும். 2 நிமிஷத்துக்கு இப்படியே கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு ஆறவும் நம்ம அந்த இதோட சேர்த்துக்கலாங்க. ரவையும் இட்லி மாவும் கலந்து வச்சோம்ல, அதில் சேர்த்துக்கலாங்க. வதக்கி வச்சது ஓரளவுக்கு ஆறிடுச்சிங்க. இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரவை இட்லி மாவோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வதக்காமல் பாதி வதக்குனது நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல, இந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க. வத்தல், சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சோம்ல, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து தேவைக்கு நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தூள் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஊறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. தேவைன்னா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு எடுத்து கல்லில் ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இந்த குழிப்பணியார கல்லில் தாங்க ஊற்றி எடுக்க போகிறேன். காரப்பணியாரம் முதல்ல சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருந்தாலும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கள, அதனால் பாருங்கள். இதை வந்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு கருகி வந்துடும், உள்ளே எல்லாம் வேகாது. அதனால் கல் வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப வேண்டாம். சும்மா ஒரு 4 சொட்டு இருக்குது, அவ்வளோதான். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த எடுத்து வச்ச இந்த ரவை மிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்படி கல் இன்னும் கொஞ்சம் சூடாகணும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிடுச்சுன்னா முதல்ல இப்படி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டோம்னா முடியாது, அது ஒட்டிக்கிடும் நல்லா. அதனால் முதல்ல இந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்து விட்டுருங்க. நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ நடுவில் உள்ளது கொஞ்சம் வெந்திருக்குங்க, இதை திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க.
பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள் இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இனி இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்காதுங்க. நம்ம பணியாரக்கல்ல போட்டு சுடுறதுனால எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. நான் அதை ஊற்றிருக்கேன்ல, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒரே அளவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சமமாக வெந்து வரும். ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் போடாதீங்க. இப்போ எல்லாமே வெந்து வரட்டுங்க. மொத்தமாக வேக வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி மாவும் தயிரும் சேர்க்கும்போது புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இட்லி மாவும் புளிச்சிருக்கக்கூடாது, தயிரும் புளிச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை இட்லி மாவு புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயிரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே புளிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட ஒரு மாதிரி புளிச்ச ஏப்ப மாதிரி வரும் சாப்பிட்டதுக்கப்புறம். அதனால் புளிப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இட்லி மாவு புளிப்பு இல்லாமல் இருக்குன்றதுனால கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக பாருங்கள், லாஸ்ட்டில் ஊற்றுனது இவ்வளோதான் இருக்குது. இதுவும் வந்துருச்சு. குட்டியாக இருக்குது கொஞ்சம், ஒன்று மட்டும். அவ்வளோதாங்க, எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான வெஜிடபிள் கார புளிப்பணியாரம் ரெடிங்க. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. ஏன்னா எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்கலை, 2-3 ட்ராப்ஸ் விட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ போது எண்ணெயும் ரொம்ப இழுக்கலை, ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ இதை நம்ம பிச்சு பார்த்துருவோம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், உள்ளெல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. காரம் நான் 4 மிளகாய் போட்டேன்ல வத்தல். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக விரும்புகிறவங்களா இருந்தால் 4 வத்தல் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக விரும்புகிறவங்களா இருந்தால் 3 வத்தல் போட்டுக்கோங்க போதும். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த காரக்குழி பணியாரம் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.